வணக்கம். ரீட்டெயில் ஸ்டோர் கிளாசிஃபிகேஷன் பற்றியும் கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன் பற்றியும் பேசியிருந்தோம். 4 லேயர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. எலிட் கஸ்டமர்ஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் எக்கானமி கஸ்டமர்ஸ்னு சொல்லி பேசியிருந்தோம். இப்போ இது இப்போ இந்த ஸ்டோர் வைக்கிறவங்க, ரீட்டெயில் ஸ்டோர், அப்பேரலில், டெக்ஸ்டைல்ஸில், ரெடிமேட் கார்மெண்ட்ஸில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் லொக்கேஷன் ஆல்சோ. லொக்கேஷன் நான் லொக்கேஷன்னு சொல்கிறது ஒரு பஜார், நான் பஜார்னு சொல்ல வரல, டவுன்ஸு. இப்போ மெட்ரோ சிட்டி இப்போ 3 லேயராக பிரிக்கிறாங்க. Tier 1 சிட்டி, Tier 2, Tier 3 சிட்டிஸ்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க சிட்டியை. அதாவது சென்னை, கோவையெல்லாம் ஒரு கேட்டகரியில் வருதுங்க. இப்போது மற்றதெல்லாம் இப்போ நீங்கள் அடுத்த திருச்சி, சேலம், ஈரோடு இதெல்லாம் அடுத்த கேட்டகரியில் வரும். இதுக்கு அடுத்த கேட்டகரியில் வர சின்ன சின்ன டவுன்ஸ் வரும் உங்களுக்கு. இப்போ மதுரையெல்லாம் Tier 2 சிட்டியில் வருதுங்க. இப்போது ரீட்டெயில் ஸ்டோர் வைக்கிறவங்க, இப்போ நான் கிளாஸிஃபிகேஷன் சொல்லியிருந்தேன். ரீட்டெயில் ஸ்டோரில் நீங்கள் எந்த கஸ்டமரை ஹேண்டில் பண்ண போகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி கடை வைங்கன்னு சொல்லிவிட்டு. இப்போ மெட்ரோ சிட்டியில் நீங்கள் கடை வைக்கிறவங்களுக்கும் ஒரு திருச்சி மாதிரி, திருநெல்வேலி மாதிரி, மதுரை மாதிரி ஒரு ஊரில் கடை வைக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் நீங்கள் டார்கெட் பண்ணுற கஸ்டமரோட ரேஷியோ அதிகமாக இருக்கும். நீங்கள் அதர் டவுன்ஸ் போகும்போது, இப்போ இதே நீங்கள் செங்கல்பட்டு போகிறீங்க, விழுப்புரம் வரீங்க, வேறு ஏதாவது ஒரு டவுன், தஞ்சாவூரில் போய் நீங்கள் கடை வைக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃப்யூஷன் ஓரியன்ட் ஸ்டோராக தான் வைக்கணும். இப்போ நீங்கள் ஒரு எப்படி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, எலிட் கஸ்டமர்ஸ்க்கும் இருக்கணும், அப்பர் மிடில் கிளாஸ்க்கும் இருக்கணும். இப்போ அடுத்த கேட்டகரியில் வைக்கிறீங்கன்னா, அப்பர் மிடில் கிளாஸில் தான் வைக்க போகிறீங்கன்னா, அப்பர் மிடில் கிளாஸையும் மிடில் கிளாஸையும் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஈரோடு இருக்குது, இப்போ கோயம்புத்தூர் இருக்குது. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் அவே ஃப்ரம் நீங்கள் ஒரு 20-25 கிலோமீட்டர் வடவள்ளியில் ஒரு கடை வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ மிடில் கிளாஸ் கஸ்டமரை நான் டார்கெட் பண்ண போகிறேன்னா, மிடில் கிளாஸ் ப்ளஸ் எக்கானமி கஸ்டமர் 2 ப்ராடக்ட்டையும் நீங்கள் கேட்டர் பண்ணுற மாதிரி கடை வைக்கணும். இந்த ஹோல் அண்ட் சோலாக எலிட் கஸ்டமர்ஸு, அப்புறம் மிடில் கிளாஸ் ஒன்லி, அப்புறம் உங்களுக்கு மிடில் கிளாஸ் மட்டும்தான், எக்கானமி கஸ்டமர் தாங்கிறது பெரிய பெரிய சிட்டிஸ்க்கு உங்களுக்கு ஒர்க் ஆகும். பிகாஸ் த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இஸ் ஹை இன் மெட்ரோ சிட்டிஸ். இதே நீங்கள் ஆர்எஸ் புரத்தில் டிபி ரோட்டில் ஒரு கடை வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அதே கான்செப்டை அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த டவுனில் வைக்க போகிறீங்க. இப்போ நாமக்கல்னு ஒரு ஊர் இருக்குது. நாமக்கல்லில் ஒரு கடைக்கு இருக்கிற கடைக்கும் பரமத்தி வேலூர் அப்படின்னு ஒரு சின்ன ஊர் இருக்குது. நாமக்கல்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அவே, 15-20 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா ஒரு சின்ன ஊர் இருக்குது. அங்கேயும் பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஆனால் நாமக்கல்லில் நீங்கள் ஹோல் அண்ட் சோலாக ஒரு கடை வைக்கிற மாதிரி அங்கே வைக்க முடியாது. அங்கே நீங்கள் கொஞ்சம் ஃப்யூஷனாக மாற்றணும். சென்னையில் கடை வைக்கிறதுக்கும், திருச்சியில் கடை வைக்கிறதுக்கும், திருநெல்வேலியில் கடை வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஹோல் அண்ட் சோலாக நான் எலிட் தான் போக போகிறேன் அப்படின்றது டிபெண்ட்ஸ் ஆன் யூ. இப்போ நீங்கள் பெங்களூரில் கடை வைக்கிறீங்க, பாம்பேயில் வைக்கிறீங்கன்றது வேறு விஷயம். நீங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டவுன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர் கேபிட்டான்னு சொல்லுவாங்க. தனி மனித வருமானத்தை கொண்டு இதை டிஃபைன் பண்ணுறது. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட் இது. ஆனால் அதுக்குள்ளே போக வேண்டாம். நீங்கள் எந்த டவுனில் வைக்கிறீங்களோ, இப்போ மெட்ரோ, அர்பன், செமி அர்பன், இந்த 3 கிளாஸிஃபிகேஷன் பண்ணி, நீங்கள் செமி அர்பன்னா ஃப்யூஷனாக வைக்கணும். அர்பன்லேயும் நீங்கள் ஓரளவு ஃப்யூஷன் பண்ணணும். மெட்ரோ சிட்டிஸில் ஹோல் அண்ட் சோலாக நீங்கள் என்னென்ன இருக்கீங்களோ அது பண்ண முடியும். ஏன்னா அதுக்கான பொட்டென்ஷியல், கஸ்டமர்ஸ், அவேர்னஸ், பையிங் கெப்பாசிட்டி அதெல்லாம் மெட்ரோ சிட்டிஸில் உண்டு. ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சு ரீட்டெயில் ஸ்டோரை பிளான் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இதை பற்றி பேசுவோம் அடுத்தடுத்த வீடியோவில். நன்றி. தேங்க்யூ.